ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கீ ரைஸை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாஸ்மதி ரைஸ் இல்லைனா ஜீரக சம்பா ரைஸ். நாங்கள் 6 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இதை குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. நெய் 1/4 கப், எண்ணெய் 1/4 கப், லவங்கம் 6, பட்டை 6 உடச்சி போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு கைப்பிடி, ஒரு பெரிய ஆனியன் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஒரு மூடி உள்ள பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் எண்ணெயும் 1/4 கப் நெய்யும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற பட்டை லவங்கத்தை அதுக்குள்ளே போட்டுப்போம். பட்டை லவங்கம் லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே நாம் வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை அதுக்குள்ளே போட்டுப்போம். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. பிழிஞ்சு போட்ட உடனே அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு 2 அரிசியை எடுத்து உடைச்சு பாருங்க. தப்புன்னு உடஞ்சதுன்னா உடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் இதில் 6 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 12 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, ஜீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றின உடனே அரிசியும் தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக உப்பு போடும் போது அங்கங்கே உப்பு நிற்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கலங்காது. இப்போ நல்லா கொதி வந்த உடனே பாத்திரத்தை மூடிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் 15 மினிட்ஸ் இதை சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறீங்க. அந்த 15 நிமிஷத்தில் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி அடியில் கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் நல்லாவே வெந்திருக்கும். உங்கள் கீ ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஆனியனையும் முந்திரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயையும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி முந்திரி அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. முந்திரி லைட் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயிலேயே வெட்டி வச்ச ஆனியனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனியன் நல்லா மெல்லிசாக உதிரியாக இருந்தால் தான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டில் நாங்கள் இந்த ஆனியனை போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நார்மல் சைஸ் பிளேட் எடுத்துகிட்டு நல்லா செப்பரேட் பண்ணி அதை ஆற வச்சுட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஆனியன் சேர்ந்து இருக்கும் போது அது சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். சர்வ் பண்ணும்போது மட்டும் ஆனியனையும் முந்திரியும் போட்டால் போதும். ஏன்னா நீங்கள் மொட்டை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது ஆனியன் நமுத்து போயிடும். இப்போ டேஸ்டியான கீ ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.